ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கை தோட்டத்துக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அப்பா அவங்களோட முருங்கை தோட்டத்துக்கு. இப்போ முருங்கைக்காய் பறக்கிட்டுருக்கோம். தம்பி, தங்கச்சி, அப்பா 3 பேர் காய் பிடுங்கி போடுறாங்க. நான், பெரிய தங்கச்சி, கூட பாட்டியம்மா 3 பேர் பறக்கிட்டே இருக்கோம் பின்னாடி. பாருங்கள், இந்த மாதிரி தான் காய் பிடுங்கணும். மேலே அண்ணாந்து பார்த்து தான் பிடுங்கணும். கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குங்க. அவங்க வேலை செஞ்சவங்களுக்கு அவ்வளோ சர்வீஸாக போயிடும். இருந்தாலுமேவும் கஷ்டம்தான். பாருங்கள், முருங்கை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா முதலெல்லாம் ஃபஸ்ட்டு அடர்த்தியாக இருக்கும். இப்போ போன வருஷம் ஒரு நல்ல காற்று மழையில் முருங்கை மரம் எல்லாமே சாஞ்சிருச்சு, வேரோடையும் இதாகிடுச்சுங்க. அதனால தான் இடையில மரம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா முதலையெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த காற்று மழை அடித்தாலே பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வேஸ்ட் ஆகிரும். முருங்கைக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் தேவைப்படாதுங்க. முருங்கை மரத்துக்கு வேலைகளுமே அதிகமாக இருக்காது. இருந்தாலுமே அதை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறணும். இந்த எல்லாமே புல் இதாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே இன்னும் இந்த கவாத்தெல்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறமா உழுதுருவாங்க. அந்த தூரில் கையில் களை எடுத்துருவாங்க. கையில் கொத்து வச்சு களை எடுப்பாங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லா வேலையுமே செய்வேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் வேலை செய்யலை. அந்த சைடு பார்த்திங்கன்னா பிடுங்கியாச்சு. இப்போது இந்த சைடு பிடுங்கணும் காய். கல்யாணத்துக்கு முன்னாடி தோட்டத்தில் எல்லா வேலையுமே அம்மா அவங்க வீட்டில் இருக்கும்போது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா வெளியூரில் இருந்தனால தோட்டத்துக்கெல்லாம் அதிகமாக வர முடியலை. எப்போயாச்சும் ஒரு தடவை ஊருக்கு வரும்போது தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சுக்கிடுவோம். எங்கள் வீட்லேயுமே எங்கள் அவ்வா, தாத்தா, நாங்கள் எல்லாருமே விவசாயி தான். எங்கள் பரம்பரையே விவசாயம்தாங்க. சம்சாரி வீட்டாளுங்க தான் நாங்கள் எல்லாருமேவும். எங்கள் மாமா கவர்மெண்ட் ஸ்டாஃப்னால நாங்கள் வெளியூரில் இருந்தோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணி குடிக்கிறது என் தம்பி, எங்கள் தம்பி பையன் ஒவ்வொரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். தண்ணியிலேனா நல்லா விளாடுவான் பாருங்கள். வீட்டிலையெல்லாம் இந்த தோட்டத்துலலாம் அந்த தண்ணியிலே தான் எப்போ பார்த்தாலும் அந்த டேப்பை திருவி விட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பான். கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் சிட்டியிலலாம் இந்த மாதிரியெல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பாருங்கள், பிள்ளைகளை வளர்க்குறோம்னு இந்த மாதிரி தான் இங்கே தோட்டத்துக்கு வரும்போதே கூப்பிட்டு வந்துடுவாங்க. தொட்டில் கட்டி போட்டு தோட்டத்தில் வேலை செய்வாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பார்த்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது காய் ஒடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நான், என் தங்கச்சி, எங்கள் அப்பா காய் பிடிக்கிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் நேரம் ஒடிக்கலாமேன்னு எல்லாம் ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க பிடிங்கி போட பின்னாடியேவும் நாங்கள் பறக்கிட்டு போனோம். இந்த காய் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுன்னு சொன்னாங்க அப்பா. இந்த காய் மழை பெஞ்சாலும் பச்சையாக தான் இருக்குமாம்மா. பிடுங்கினது நாட்டுக்காய். மழை பெஞ்சால் கருப்பாயிரும் காய், கலர் மாறிடும். அதனால் அது கொஞ்சம் ரேட் கம்மி. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குமா. அந்த நாட்டுக்காய் தான் நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் இருக்காது, ஆனால் கலர் பச்சையாக இருக்கும். மேலே வரைக்கும் உச்சி வரைக்கும் அந்த தொரண்டின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் பேச்சில். வாங்குன்னு தான் நினைக்கிறேன் தமிழில், அது என்னன்னு தெரியல. பாருங்கள், அந்த இதை வச்சு தான் மேலே பிடுங்கணும். எங்கள் அப்பா இருந்தால் பிடிங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இதில் அந்த இலை இதெல்லாம் கீரை எல்லாமே வேஸ்ட்டாக கீழே விழுவும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா காசு தான். ஆனால் இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது பாருங்கள். இடையில கபாத்தெல்லாம் பண்ணி விடுவாங்க. கபாத்தெல்லாம் பண்ணி விட்டு உழுது அந்த களையெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அவங்க உரம் போட்டு மருந்தடித்து நிறைய செலவு தான் அதிகமாகுது. ஆனால் வருமானம் கம்மி தாங்க. விலை இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். விலை கம்மியானனால வருமானம் கம்மியாக தான் இருக்குது. எங்கள் தங்கச்சியும் பிடிங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. காய் ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ காய் ஒடிச்சிட்டோம்னா அந்த காய் பிடுங்குறவங்க மேலே மட்டும் அப்படியே பிடுங்கிக்கலாம். பாருங்கள், மாமரம் ஒரு மரம் தான் இருக்குது, ஆனால் நல்லா காப்பு இருக்கும். இந்த வருஷம் மாங்காய் கம்மி தான். இல்லைன்னா இலையே தெரியாத அளவுக்கு காய் இருக்கும். அந்த மரம் எங்கள் அவ்வா வச்சது, எங்கள் அப்பாவோட அம்மா சின்னத்தாயவா. இப்போ டீயெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், காய் கிழிக்க வந்துட்டோம். என் தம்பி பையன் பாருங்கள் நின்றுக்கிட்டு கூட காய் கிழிப்புன்னு காய் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள். நான், அந்த பாட்டியம்மா, தம்பி சம்சாரம், அப்பா எல்லோரும் காய் கழிச்சிக்கிட்டு இருக்கோம்.
காய் வந்து இவ்வளவு தான். ஏன்னா சீசன் முடிஞ்சனால, இல்லைன்னா நிறையா டன் கணக்கில் போகும் பாருங்கள் முருங்கைக்காய். வேலைகள் வந்து கம்மி தான். முருங்கை தோட்டத்துக்கு வந்து அதிகமாக வேலைகள் வந்து இருக்காது. இருந்தாலும் அந்த காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த காற்று மழை எல்லாம் அடித்தா அந்த பூவெல்லாம் அரும்பு பிஞ்செல்லாம் இருக்கும்போது இந்த மழை பெஞ்சா எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் பாருங்க. அந்த பூ பூக்கும்போது தான் பார்த்திங்கன்னா, மழை ஒரு லேசாக சாரல் விழுந்தாலும் அப்படியே அந்த பூவு எல்லாமே உதிர்ந்துடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் பாருங்க. செலவு பண்ணது எல்லாமே மொத்தமாக வேஸ்ட். அந்த மாதிரி தான் நிறையா எங்கள் அப்பா அவங்களுக்கு இதாகும் பாருங்க. இந்த பின்னாடி இருக்கிற காய் எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. அது எல்லாமேவும் இப்போது நான் கழிக்கிறது வந்து செகண்ட் ரகம். நான் கழிக்கிறது ஃபஸ்ட் ரகம் வந்து அந்த கழிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது. இது வந்து நான் பின்னாடி அந்த போகிறத செகண்டு 2வது ரகத்துக்கு பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். 2, 3 இதாக கூட பிரிப்பாங்க. ஆனால் 2 தான் கொண்டு போனோம். ஏன்னா விலை இருக்காது அப்படின்றதுக்காண்டி. ஏன்னா அந்த 3வதையும் கொண்டு போயிருந்தோம்னா நல்லா விலை போயிருக்கும். நான் ஒரு தடவை அப்படி தான் கொண்டு போய் 50 பைசாக்கு போச்சாம்மா. நம்ம ஆட்டோ கூலி அந்த சாக கூலி கூட கிடைக்கல. அதனால் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகல. இது அள்ளி போடுறாரு பார்த்தீங்களா, அது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஆனால் வேஸ்ட்டுன்னா நம்ம கீழே அள்ளி போடுறோம். ஆனால் மாடு வச்சுருக்கிறவங்க வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. பலா போகிறது பசு வயிற்றுக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த பசுமாட்டுக்கு வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த காய் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் அவங்க மாட்டுக்கு போட்டுருவாங்க. மாடு சாப்பிட்ரும். இப்போ அம்மா அவங்களுக்கு வந்து மாடு பார்க்குறதுக்கு அப்பா அவங்க வீட்டில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா சின்ன குழந்தைகள தம்பி சம்சாரம் பார்க்குறதுக்கு பிள்ளைகளை பார்க்கவே சரியாக போயிடுது. அதனால் அப்பாவுக்கும் முடியல, வயசாகுது. தம்பியும் தோட்டத்து வேலையில் பார்த்துக்கிட்டு பார்க்க முடியாதுன்றனால மாடு இப்போ வளர்க்கலைங்க. அம்மா இருக்கும்போது வளர்து கொட்டன் தான். எங்கள் அம்மா இருக்கும்போது வளர்த்தது தான் மாடு. அதுக்கப்புறம் வளர்க்கலை. பாருங்கள், காய் எல்லாமே மூடை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மூடை போட ஆரம்பிச்சிட்டாங்க கழிச்சதை. தம்பி தான் மூடை போடுறாங்க. 2 பேரும் பிடிக்கணும் சாக்கை. பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காய் அள்ளி வச்சு போடணும். மூடை போட்டு வச்சது அந்த காய் மேலே சாக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, சாக்கு. ஏன்னா வெயில் அடித்தா அந்த காய் வந்து வாடிடும். அதனால தான் அந்த சாக்கை விரித்து விட்ருக்காங்க. என் தங்கச்சி வந்து சின்ன தங்கச்சி வந்து அந்த தச்சிருவாங்க, மூடையை வந்து தச்சிருவாங்க. அவங்களும் நமக்கு அந்த தெரியாது தைக்கிறதெல்லாம். அந்த பிள்ளை தங்கச்சி வந்து நல்லா வேலை செய்வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. விவசாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் இந்த மாதிரி முருங்கை தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வியூவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து வீடியோ தோட்டத்து வீடியோ நான் தோட்டத்துக்கு வரும்போது நான் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. அடுத்து என்ன வேலை செய்கிறோம் என்ன ஏதுன்னு. நிறைய விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் நல்லா காய் வந்து நல்லாயிருக்கும். யாராவது மாங்காய் வேணும்னா கூட கேளுங்க. உங்களுக்கு வேணும்னா கொரியர் பண்ணி அனுப்புகிறோம். நல்லாயிருக்கும். ஒரு மரம் தான் இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். பழுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். காய் வந்து மாங்காய் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் அவ்வா ஞாபகார்த்தமாக அந்த மரம் இருக்குது. எங்கள் அப்பாவோட அம்மா சின்னத்தாயவா எங்கள் அவ்வா வந்து அவங்க தான் வச்சது. என் தம்பி பையன் பாருங்கள் வாயில் விரல வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க. நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வியூவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பாய்மா, வணக்கம்.